ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் வருட பிறப்பு பராப வருடம். இந்த பராப வருடத்தில் கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் பலன்கள் பார்ப்போம். உங்களுக்கு இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. உத்தரம் 1, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2. ஸோ இந்த நட்சத்திரம்லாம் உங்க ராசிக்குள்ள வராங்க. இந்த தமிழ் வருடம் பராப வருடம் சூரிய பகவான் கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசியில் உச்சம் பெறும்போது தான் இந்த தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்குதுங்க. இதுதான் அதாவது இந்த சூட்சமத்தின் அடிப்படை காரணம். சூரியன் தான் நவகிரகத்தின் தலைவன். மேஷத்தில் வரும்போது உச்சம் பெறுகிறார். அப்பொழுதுதான் இந்த தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்குது. வருட பலன்கள் பார்க்கும்போது இந்த 4 கிரகங்கள் வச்சுதாங்க நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு ராசி மாறிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா இந்த வருட கிரகணத்தில் சனி பகவான் 2.5 வருடம், அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து 7ஆம் இடத்துல கண்டக சனியா வந்துட்டாரு. நம்ம புதன் பகவான் 7ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டார். சரிங்களா? குரு பகவான் ஜூனுக்கு அப்புறம், அதாவது இந்த வருட பிறப்பு முடிந்த ஒரு 40 நாள்ல குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். அதாவது உங்க ராசிக்கு 7க்கு அதிபதி, உங்க 4க்கு அதிபதி 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. கன்னி ராசிக்கு இதை விட வேற என்னங்க அதிர்ஷ்ட செய்தி வேணும்? நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும், தொட்ட காரியெல்லாம் அதாவது பூ பூக்குன்ற மாதிரி எவ்வளவு கஷ்டத்துல இருந்தீங்களோ, அதாவது படாத பாடுபட்டிருப்பீங்க. பிரச்சனை, பணம் கஷ்டங்க, ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க, அதுக்கு என்ன தொழில் பண்ணங்க, பணம் வரவே வரலங்க, எல்லாம் போய் ஒரு பணம் வராம ஒரு முடக்கு நிலையில ஏதோ அங்க கடன் வாங்குறது இங்க கடன் வாங்குறதுன்னு பூட்டிக்கிட்டு இருந்த நிலைமை எல்லாம் மாற்றி இந்த தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்க போகுதுங்க. முக்கியமா தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் உச்சம் பெறாருங்க. அதை விட உங்களுக்கு என்னங்க யோகியம் வேணும், பாக்கியம் வேணும்? ஏன்னா இந்த வருடம் ஃபுல்லாவே அங்கதான் இருக்க போறாங்க. இந்த 4 கிரகங்களும் இந்த வருடம் ஃபுல்லா, இந்த தமிழ் வருடம் ஃபுல்லா அங்கதான் இருக்க போறாங்க. 4 கிரகம்ன்றது ராகு பகவானும் பாத்தீங்கன்னா டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு 5ஆம் இடம், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடத்துல ராகு பகவான் பெரிய பெரிய பாக்கியம் யோகியம் புண்ணியங்க. அதனோட அமைப்பு சொல்றேன். ராகு என்ன பண்ண போறான்னு சொல்றேன். அது டிசம்பர்ல நடக்கும். அதே மாதிரி கேது பகவானும் லாபஸ்தான்ல போயிடுவாரு. ஸோ இந்த ராகு பகவானும் கேது பகவானும் உபஜயஸ்தானமான 11ஆம் இடத்துல கேது போடுறதும், திரிகோணஸ்தானமான 5ஆம் இடத்துல ராகு வர்றதெல்லாம் மிக 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 யோகியமான பாக்கியமான அமைப்புங்க. அது ஒண்ணா நான் சொல்றேன் பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு. சரிங்களா? இவர் 2.5 வருஷம் இருக்க போறாரு. ஸோ இந்த மொத்த வருடத்தில் உங்களுக்கு என்னென்ன யோகம் பாருங்க. முதல்ல வீடு கட்டிடுங்க. யாரெல்லாம் கன்னிராசிக்காரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வீடு அமைப்பான யோகம் இருக்கு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, புதிய வீடு கன்ஃபார்மா நீங்க பண்ணிடுவீங்க. ஸோ இந்த கன்னிராசி நேயர்கள் இந்த வருஷத்துல கமெண்ட்ல போடுங்க. ஆல்ரெடி பிளான்ல வச்சிருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. கன்ஃபார்மா வீடு வாங்கி கிரக பிரசவம் பண்றதுக்கான அமைப்பு அமோகமா இருக்கு இந்த வருஷத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கை. ஸோ யாரெல்லாம் கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி இளைஞர்கள் கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க, மேரேஜ்க்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா, பையன் பார்த்தீங்களா, பெரியவர்கள் உங்க குழந்தைகளுக்கு கன்னிராசி இருக்குன்னா கல்யாணத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களோட 7க்கு அதிபதி அவர் தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறவர் குரு. அவரு 11ஆம் இடத்துல உச்சம் பெறாருங்க. டிஃபால்ட் உங்களுக்கு மேரேஜ் 100% கன்ஃபார்ம். ஏன்னா அந்த 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்தாலே உங்களோட, அதாவது அந்த ஜாதகர் அந்த ராசியின் ஆசைகளை நிறைவேற்றப்பட்ட கட்டாயப்பட்டவர்கள். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசையை நிவர்த்தி செய்யக்கூடிய இடம் உபஜயஸ்தானம். அதில் 11ஆம் இடம் மிகவும் முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. அதனால்தான் சொல்றாங்க 11ஆம், நார்மலா ஒருவரோட ராசி கட்டத்துல ஜனனகால ராசி கட்டத்தில் 11ஆம் இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவர் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று அவரை அதாவது யாராலும் அதை அசைக்க முடியாது. நீங்க நிறைய பேர் நீங்க பாருங்க, உங்க ராசி கட்டத்தை எடுத்து பாருங்க. உங்க ராசி கட்டத்துல 11ஆம் இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தா நீங்க அனைத்து ஆசைகளும் உங்களுக்கு நிவர்த்தி அடையும். இது 100% கன்ஃபார்மா நடக்கும். ஸோ அந்த அடிப்படையில் 11ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு பகவான் கல்யாணத்தை வைக்கக்கூடிய குரு பகவானை 11ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில இணைந்து சிறப்பாக இருப்பீங்க. முக்கியமா அதே மாதிரி இல்ல சார், கல்யாணம் ஆயிடுச்சு சார், ஒரே பிரச்சனையா போயிட்டு கணவன் மனைவி பிரச்சனைனா அந்த கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்து சுமூகமா சூப்பரா சந்தோஷமா வாழ்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குங்க. அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா மாணவர்கள் போவோம். மாணவர்கள் ஏன்னா புத்திசாலி பேருக்கு, அதாவது புதன் அதிபதியா கொண்ட கன்னிராசிகள் பேச்சுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் மிக மிகவும் திறமையானவர்கள். அந்த நிலைமையில 5ஆம் இடத்துல ராகு பகவான் அவங்க வரும். புதன் 5ஆம் இடம்ன்றது பட்டப்படிப்பு குறிக்கிற இடம். ஸோ 5ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் வரும்போது யாரெல்லாம் டிகிரி படிக்கணும், ஏன்னா அந்த இடம் சரர
மகர வீடுன்றது வந்து சரராசி. இப்போ யாரெல்லாம் வந்து நிலம் சம்பந்தமான ஜியோ படிக்கிறது, அந்த நில சம்பந்தமான படிப்புலாம் படிச்சு அதுக்கு பட்டப்படிப்பு படிக்கணும். இப்போ இன்ஜினியரிங் சீட்டு எதாவது வாங்குறீங்க, ஜியோ டெக்னாலஜி, மெட்ராலஜிக்கல் இடம் சம்பந்தமான டிகிரி கோர்ஸ்லாம் படிக்கணும். அதுக்கான சீட்டு அப்ளை பண்ணியிருக்கேன், காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்குன்னா அந்த அமைப்பெல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா ராகு 5ஆம் இடத்தில் வராரு. அது மகர வீடு, அது சரராசி, இடத்தை குறிக்கிற இடம். சரிங்களா? குருவின் பார்வையில் இருக்காரு. ஸோ மாணவர்கள் யாரெல்லாம் மாணவர்களும் சரி, யாராவது உயர்கல்வி படிக்கணும், அது அதிக லெவல்ல பட்டம் படிக்கணும்னா 11ஆம் இடத்துல இவரும் போறாரு. கேதுவும் போகும்போது அந்த ரிசர்ச் படிக்கிற அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாரு இந்த ராகு கேது. ஸோ இந்த ஓவராலா இந்த வருடத்துல உயர்கல்வி படிக்கணும், மாணவர்கள் படிக்கணும், சூப்பரா படிச்சு முன்னேறிடலாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து வீடு கட்டணும், கல்யாண வாழ்க்கை, இந்த அமைப்பெல்லாம் வந்துடும். இது இந்த செக்மெண்ட் பிடிச்சதுங்களா? அடுத்தது பிசினஸ் வருவோம். பிசினஸ் பீப்புள் வேலையில இருக்கிறவங்களுக்கு. ஸோ யாரெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்குங்க, வேலையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போதுங்க. என்னங்க சொல்றீங்கன்னா, ஆமாங்க, 3ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. ஸோ 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு அனைத்து முயற்சி, இப்போ உங்க இளைய சகோதரர் மூலமா பிசினஸ் பண்றீங்கன்னா அவங்க உங்க கூட சேர்ந்து வந்து பிசினஸ் ரன் பண்ணுவாங்க. இல்ல நீங்க புதிய முயற்சிகள் ஏதாவது பண்றீங்க, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. எல்லா முயற்சிகளும் உங்களை லாபத்தை நோக்கி போகுங்க. சனி பகவான் 10ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ஸோ அதுக்கான முயற்சிகளையும் உங்களை வந்து வெற்றிப்படுத்தி கொடுத்துருவாரு. ஸோ 4ஆம் இடம்ன்றது உங்களோட சுகஸ்தானம், அதையும் உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கணும். ஸோ தொழில், வேலை, முன்னேற்றம். சனி பகவான் 4ஆம் இடத்தை 10ஆம் பார்வையா பார்க்கும்போது யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றீங்க, 4ஆம் இடம் சம்பந்தமான விஷயம்லாம் யாரெல்லாம் பண்றீங்க, எல்லா அமைப்பும் ஹோட்டல் கட்டி பிசினஸ் பண்றது, வீடு கட்டி பிசினஸ் பண்றது, ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாரு இந்த சனி பகவான் வித் குருவோட. ஸோ முக்கியமா இந்த தொழில் துறையில இருக்கிறவங்க, வேலை பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றம். அதாவது லாபஸ்தானத்துல குரு பகவான் வந்து உச்சம் பெறும்போது, இது ஒரு சிம்பிளா நான் முடிச்சிடுறேங்க. லாபஸ்தானத்துல குரு பகவான் வந்து உச்சம் பெறும்போது நீங்க என்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க, இது எனக்கு வேணும் சார், இந்த பிசினஸ் பண்ணா எனக்கு இந்த லாபம் வரணும், நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த லாபத்தை நீங்க 100% அச்சீவ் பண்ணிடுங்க. சார் இந்த இவர் மூலயமா, பார்ட்னர் மூலயமா ஆரம்பிக்க போறேங்க, எனக்கு இவ்வளவு பிசினஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரு டீல் பேசுறீங்கன்னா அந்த டீல் முடிஞ்சிடும். அதே மாதிரி நான் வேலையில இருக்கிறேன் சார், நான் இன்னொரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்றேன், எனக்கு இவ்வளவு சம்பளம் வந்தா போதும், இல்ல இதை பேஸ் பண்ணி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், அதை மிச்சு நான் வந்து வீடு கட்டணும், இல்லைன்னா வந்து ஒரு நகை வாங்கணும், இல்ல குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு பிளான் பண்ணீங்கன்னா அது 100% சக்சஸ் பண்ணி கொடுத்துருவார் குரு பகவான் 11ஆம் இடத்துல. ஏன்னா 11ஆம் இடத்துல தான் அவர் ஃபுல்லா இருக்க போறாரு. ஸோ தனகாரகன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பண வரவு, பணமழை கொட்டுறதுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. ஸோ அதனால கன்னிராசிகளுக்கு இந்த இந்த தமிழ் வருடம், பராப வருடம் அமோகமா இருக்கும் போது உங்க காட்டுல பணமழைன்னே சொல்லாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.